ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. பூஜை செய்தால்தான் உயர்ந்த பண்புகள் வரும். இன்னா செய்தார்க்கு இணையவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புறான். சான்றோன் ஏடா சான்றோன் சான்றோன்னு சொன்னால் யாருன்னு கேட்டான். உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன்னு சொல்வதற்கு என்ன தகுதி? இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. அப்படி தீமை செய்தவனுக்கு நீ நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன் என்று சொல்வதற்கு என்னடப்பா காய்? இன்னும் எப்படி சான்றோன்னு சொல்லுவான்? இவ்வளவு உயர்ந்த பண்பு எப்போ வந்தது? சின்ன மனிதனுக்கே இல்லாத பண்பு சொல்கிறேன் ஐயா. நான் மனிதனுக்கு இல்லாத பண்பை நான் நூல் எழுத மாட்டேன், கற்பனை எழுதினதே இல்லை, எழுத போனதும் இல்லை. அப்பேற்பட்ட பண்புகள் என்னிடம் இருக்குது. நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சேன்னா முடிந்த அளவுக்கு செய்தேன். மாதிரிக்கு அன்னதானம் செஞ்சேன். தினம் காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிடம் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன். கொனைக்கேடுகள் தீர்ந்தது. மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், பாவங்கள் தீர்ந்தது. மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், என்னை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், தலைவனை பற்றி அறிந்து கொண்டேன். மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், உடம்பை பற்றி அறிந்தேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உயிரை பற்றி அறிந்தேன். மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உடலுக்கு மாசு இப்படி வந்தது, உயிருக்கு இப்படி மாசு வந்து அறிந்தேன். ஆக ஜென்மத்தை கடைத்தெட்டுவதற்குரிய மார்க்கத்தை பூஜையாலும் புண்ணியத்தால் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த பண்பு எனக்கு வந்து இன்னா செய்தார்க்கு இணையவை செய்யக்கள் என்ன பயத்ததோ சால்படும். என்னையா பயன்படும்? சான்றோன்னு சொன்னால் என்னான்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய பண்புகள், இத்தனை பண்புகளும் வள்ளுவனுடைய கருணை சிந்தனை வந்ததுக்கு பெரியோர்கள் ஆசியால் தான். நல்ல சிந்தனை. இந்த பூஜை செய்யவிட்டால் அன்பர் தமிழர் சொன்னது போல் பூஜை செய்யவிட்டால் இருள் சூழ்ந்துவிடும். பூஜை என்பது ஒளி. அந்த பூஜையும் எது என்ன பூஜைன்னா அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னால் முடியலை ஐயா, பல வகையான சிந்திக்கிறேன், கொடூரமான கோபம், வன்மனம், இந்த வன்மன் தீர நீதான் அருள் செய்வன்னு கேட்டால் அதவ பூஜை.